ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்தலையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலும் பெரிய தயவுனாலும் கர்த்தர் நம்மை கடந்த 4 மாதம் முழுவதும் பாதுகாத்து பராமரித்து கூட இருந்து எல்லா விதத்திலும் நன்மை செய்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க அருள்நாதர் இயேசு கொடுத்த பெரிய கிருபையும் பெரிய இரக்கத்தையும் நினைத்து நாம் ஆண்டவரை துதித்து அவரை உயர்த்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நம்மளோடு இருப்பதற்காக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுங்க. அன்றைக்கு சோத்திரம். கர்த்தர் நம் வாழ்க்கையில கடந்த மாதத்தில் கர்த்தர் சொன்னாருங்க, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடக்கூடாது என்று நம் மேல கரிசனை உள்ளவர், தாகம் உள்ளவர் ஒருவர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருந்த நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவர், நன்மை செய்து கொண்டிருக்கிறவர். இப்போ தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில உங்க ஜீவியத்துல இந்த மாதத்துல கர்த்தர் எவ்விதமான நன்மைகளை செய்ய போகிறார் என்பதை ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் வசனத்தை வைத்து சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். உதாரணத்திற்கு ஆண்டவரை நாம் மையப்படுவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 65 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனம். சங்கீதம் 65ல் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதையில் நெய்யாய் பொழிகிறது. இதுதான் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அன்று முடிசூட்டப்படுதல் பாருங்க. முடிசூட்டப்படுவதுனா அங்கீகரிப்பது அல்லது ஏற்றுக்கொள்வது அல்லது நம்மை தகுதி உடையவர்களாக மாற்றுவது. அன்று சோத்திரம். இதுதான் முடிசூட்டப்படுவது. அங்கீகரிப்பது, ஏற்றுக்கொள்வது அல்லது நம்மை அதற்கு தகுதியாக மாற்றுவது தான் முடிசூட்டப்படுதுங்க. முடிசூட்டப்படுகிற காரியங்கிறது சர்வ சாதாரணமாக யாருக்கும் எப்போதுமே நடந்து விடாது. நான் சொன்ன அந்த 3 காரியம், அங்கீகரித்தல், ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது தகுதி உடையவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் முடிசூட்டப்படுவாங்க. இந்த முடிசூட்டப்படுவதில் தேவ பிள்ளைகளை அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு நன்மை, பெரிய ஒரு இரக்கம். ஆண்டவர் இந்த மாதத்துல எதனால நம்ம முடிசூட்டுகிறார் என்றால், அன்றைக்கு சோத்திரம், உம்முடைய நன்மையால். அன்றைக்கு சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நன்மையால் இயேசு நம்மை இந்த வருடம் இந்த மாதத்துல முடிசூட்ட போகிறார். இப்போ நன்மையினால் முடிசூட்ட போனா கர்த்தர் என்ன செய்யறார்? நம்மை அங்கீகரிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி முடிசூட்டுகிறார். அப்போ தேவ பிள்ளைகள் இந்த நல்லா அங்கீகரித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், நம்மை தகுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் முடிசூட்ட முடியும். ஆக இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்துல தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். அன்றைக்கு சோத்திரம். இது ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு முறை மாத்திரம் இந்த வசனத்தை வாசித்து தியானிப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை தேவை, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் தேவை, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேவை. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு எண்ணத்தோட கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை இந்த வருஷத்துல இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இப்ப எதனால நம்மை முடிசூட்டுகிறார் என்று சொல்லி சில காரியங்களை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அன்றைக்கு சோத்திரம். தேவநாமம் மையப்படுவதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அதே அதிகாரத்துல இதே சங்கீதத்துல 16வது வசனம். அன்றைக்கு சோத்திரம் 91ல் 16வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டதுங்க, ஆண்டவர் எதனால நம்மை முடிசூட்டுகிறார் என்றால், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அன்றைக்கு சோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், எதனால முடிசூட்டப்படுகிறார் என்றால், நீடித்த நாட்களாக நம்மை திருப்திப்படுத்துகிறார். தாவீது குறித்து வேதம் சொல்லுதுங்க, அவன் தீர்க்காயுசு உள்ளவனும் நல்ல மகிமை உள்ளவனும் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்து அவன் மரித்தான் என்கிறது. அப்போ கர்த்தர் முடிசூட்டப்படுகிற வாழ்க்கை தாங்க.
அதாவது தேவ பிள்ளைகள், தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாலாமத்தின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுது. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 28வது வசனம். தாவீதுக்கு கொடுத்த, தாவீதை கர்த்தர் எப்படி முடிசூட்டினார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே என்று சொல்லப்படுது. அவன் குமாரனாய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் என்றது. இப்போ தாவீதை கர்த்தர் எப்படி முடிசூட்டிட்டார் பாருங்களேன். அதே போல நல்ல தீர்க்காயுசு ஆண்டவர் தருவாருங்க, ஐஸ்வர்யம் தருவார், மகிமையை கொடுப்பார், நல்ல முதிர் வயதை கொடுப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு உங்க ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், நீங்க பலவீனப்பட்டிருக்கலாம், மனசோர்ந்து போயிருக்கலாம், அல்லது கலங்கின நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தீர்க்காயுசும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், அது மாத்திரமல்ல மகிமையை கொடுக்கிறவர். தாவீதை அவிதமாய் முடிசூட்டின ஆண்டவர், அவிதமான நன்மையினால் முடிசூட்டினவர், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த நன்மையினால் முடிசூட்ட அவர் போதுமான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அடுத்ததாக சங்கீதம் 91ல் இவ்விதமாய் முதல் வசனத்துல சொல்லப்பட்டதுங்க. என்னன்னு சொல்லப்பட்டதுன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். தேவனுடைய நிழலினால நம்மை முடிசூட்டுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதனால முடிசூட்டுறாங்க? தேவனுடைய நிழல். இந்த நிழல் எல்லாத்துக்கும் கிடைக்காங்க. உதாரணத்திற்கு ஆண்டவருக்கு நிழல் பாதுகாப்பை கொடுக்குதுங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்குற பாதுகாப்பை கொடுக்குது. அதாவது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும்போது கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை நியமித்து கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புறாங்க. வேவு பார்த்து விட்டு 10 பேர் துக்க செய்தியும் வருத்தமான செய்தியும் மனம் உடைந்து போகிற செய்தியை பரப்பினார்கள். அதுல 2 பேர் தேவநாம மைமைக்கு எதிராக சொன்னாங்க. அப்ப அவர்கள் சொல்றாங்க, பாருங்க, அவர்களை காத்த நிழல் அவர்கள்ட்ட விலகிட்டு, அதனால நம்ம எளிதாக நம்ம இதை பெற்றுக்கொள்ள முடியும். நிழல் என்பது பாதுகாக்கிற ஒரு காரியங்க. அந்த பாதுகாப்பினாலே கர்த்தர் முடிசூட்டுவார். ஒருவேளை நீங்க அனாதிகளா இருக்கலாம், திக்கற்றவளா இருக்கலாம், அல்லது எல்லாம் இருந்தும் பாதுகாப்பாற்ற நிலையில உங்களுக்கு நீங்க ஒரு அசுரன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் என்னுடைய பாதுகாப்பினாலே, என்னுடைய நிழலினாலே உங்களை நான் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவார். முதலாவதாக நல்ல ஐஸ்வர்யத்தினால, நல்ல மகிமையினால, தீர்க்காயுசினாலே முடிசூட்டுகிறார். இரண்டாவது பாதுகாப்பினாலே கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிறார். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்ததாக தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்னொரு காரியம், மிக அற்புதமான ஒரு காரியம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 14:18 ஒரு வசனம் சொல்லப்படுதுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதையர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகளோ அறிவினாலே முடிசூட்டப்படுகிறார். அறிவினாலே முடிசூட்டப்படுது. ஆண்டவர் எவ்வளவு பெரிய வார்த்தை. எதனால கர்த்தர் நம்மை முடிசூட்டுறார் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தினால, மகிமையினால, முதிர் வயதினால முடிசூட்டுகிறார், பாதுகாப்பினாலே முடிசூட்டுகிறார். மூணாவது ஒரு காரியம், அறிவினாலே முடிசூட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அறிவு என்பது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஞானம் அவசியம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவ ஜனமே, ஞானமே பிரதானம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு அறிவும் ஞானமும் முக்கியம். இந்த கிருபையினாலே கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிறார். அறிவினாலே. ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீ அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை அறிந்த பவுல் சொல்றாருங்க, உம்மை அறிவதற்கு எல்லாவற்றின் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ கர்த்தரை அறிகிற அந்த அறிவினால ஒரு காரியத்தை விவேகத்தோடு, ஞானத்தோடு, புத்தியோடு சரியாக நடப்பிக்கிற அந்த தெய்வீக கிருபையினால கர்த்தர் நம்மை முடிசூட்ட விரும்புகிறார். உதாரணத்திற்கு ஆண்டவர் நோவாவை
பேழை கட்ட சொன்னாருங்க. பேழை கட்ட சொன்னும்போது அதுக்கு முன்னாடி அவன் அந்த பேழையை பார்த்ததே இல்லை. ஆனா அளவு சொல்றாருங்க, மரத்தை சொல்றாரு, இத்தனை அடிக்கு நீளம், இத்தனை அடி உயரம், இதெல்லாம் சொல்றாருங்க. மரத்தை சொல்றாரு. இதெல்லாம் அவன் வார்த்தையினால கேட்டு கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்தான். கட்டளையிட்ட யாவையும் நோவா செய்து முடித்தான் என்று எழுதப்பட்டது. அப்போ அந்த அறிவு, அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். இரண்டாவது, ஆசரிப்பு கூடாரத்தை இப்படி செய்ய வேண்டும் சொல்லி மோசேக்கு கர்த்தர் மலையில சொல்லி கொடுத்தாருங்க. அதை அப்படியே சொல்றான். அதை பெசலேல் கர்த்தர் சொன்ன பிரகாரமும் மோசே சொன்ன பிரகாரமும் அதை அப்படியே வடிவமைக்கிறார்கள். அந்த விவேகத்தை, விசேஷத்த அறிவினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளே, சங்கீதம் புஸ்தகம் 147 14வது வசனம். 147ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம். இது ரொம்ப அற்புதமான வசனம். இந்த காரியம் எல்லாத்திற்கும் அத்தியாவசியமான தேவையா இருக்கிறது. அதாவதுங்க, எதனால முடிசூட்டுகிறார் என்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். அப்போ கர்த்தர் 4வது ஒரு காரியத்தை எதை காண்பிக்கிறார் என்றால், 4வது எதனால முடிசூட்டுகிறார் என்றால் சமாதானத்தினாலே முடிசூட்டுகிறார். தேவ பிள்ளையில ஒரு காரியத்தை சொல்லி வார்த்தை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ ரூத்து நகமையும் அதாவது மோவாபிய தேசத்தை விட்டு வெளில வர்றாங்க. ரூத்து நகமையை பின்பற்றி வருகிறார். பின்பற்றி வரும்போது அவர் இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஒரு திகில் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு சஞ்சலம், தவிப்புகள், வேதனைகள், துக்கம் ரூத்துடைய இருதயத்தில் இருக்குதுங்க. அந்த துக்கத்தை அடக்கி கொண்டு, அந்த வேதனையை அடக்கி கொண்டு மாமியாரை பின்பற்றி வருகிறார். பின்பற்றி வந்த சில மாதங்களிலேயே, சில வாரங்களிலேயே நான் கர்த்தர் ரூத்துக்கு ஒரு அற்புதமான சமாதானத்தை கட்டளையிட்டார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இதுவரையிலும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்தீங்க, உண்மையாய் பின்பற்றி வந்தீங்க, நேசித்து பின்பற்றி வந்தீங்க. உங்க வேலையில சமாதானம் இல்லாம சஞ்சல, பிள்ளை நிமித்தம், மனைவி நிமித்தம், கணவர் நிமித்தம், அல்லது சபையார் நிமித்தம், அல்லது உடன் ஊழியர் நிமித்தம், அல்லது பிசினஸ் இருக்கிற குழப்பத்து நிமித்தம் நீங்க சமாதானமற்ற நிலையில நீங்க இருக்கலாம். நீங்க உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்த பின்னாலே ரூத்துக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது போல, ரூத்துக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது போல, அருள்நாதர் இயேசு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சமாதானத்தின் எல்லையை உங்களுக்கு தரப்போகிறார். உங்க எல்லையங்களும் சமாதானம், உங்கள் பிரயாணத்தில் சமாதானம், உங்க வாழ்க்கையில சமாதானம். இதுவரை துக்கத்தையும் கண்ணீரையும் சகித்து வந்த உங்களுக்கு இப்ப ஒரு முடிவு இயேசு நாமத்தினால் உண்டாகுது. நீங்க சஞ்சலப்பட்டு தவித்து கொண்டிருக்கலாம் என்று சொல்ல, உங்களை சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சியினாலே முடிசூட்டுவார். அன்றைக்கு சோதனை என்ன மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சியினாலே முடிசூட்டுகிறவர். தேவ பிள்ளைல, தேவ ஜனமே பாருங்க, ரொம்ப அற்புதம். எல்லைகளை நமக்கு சமாதான கேடு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லப்பட்டதுங்க. தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை இயேசு நாமத்தினாலே இந்த மாதத்தில் மாறப்போகுது. தைரியமாக ஆண்டவரை பின்பற்றுங்க, உத்தமமாக கர்த்தரை நேசிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். அவர் கொடுக்க உங்களுக்கு போதுமான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு ஜெபத்தை செய்கிறேன். கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறவர், பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவரே, உங்களுடைய நன்மை உண்டாக செபிக்கிறோம். இதுவரையிலும் நன்மை இல்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து துக்கப்பட்ட வருத்தப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிற நன்மை, கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மையை அவங்க காணத்தக்கதாக கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு தெய்வீக அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு தெய்வீக சமாதானத்தின் நதி வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர்.